Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். உங்களோடு கூட இணைந்திருப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Going to today look from Luke chapter 15. இன்றைக்கு நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். Bow our heads in prayer for a minute. Loving Heavenly Father, we thank you for this privilege and opportunity you've given us. Lord, as we come around your word, speak to us. Lord, challenge and change lives. We give you all the glory. In Jesus' mighty name. Amen. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வேதத்திலிருந்து சத்தியங்களை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நீர் எங்களை உம்முடைய சவால்களுக்கு நேராக எங்களை கொண்டு வாரும். ஆண்டவரே, உம்மை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கிருபை தாரும். இந்த நாளிலே உம்முடைய சத்தியத்தின்படி எங்களை வழிநடத்தும். எல்லாம் துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look at the whole chapter in Luke chapter 15. Jesus tells us 3 parables. இந்த முழு அதிகாரத்தையும் நாம் வாசிக்க இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 15ஆம் அதிகாரத்திலே 3 முக்கியமான உவமைகளை சொல்லியிருக்கிறார். We're going to look at why 3 parables. நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் ஏன் இந்த 3 உவமைகளை இயேசு சொல்லியிருக்கிறார் என்று. A parable is Jesus taking an earthly illustration to explain a spiritual truth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய காரியங்களை இந்த உலக பிரகாரமாய் நாம் புரிந்து கொள்ளும்படியாக சொல்லுகிற ஒரு காரியம்தான் இந்த உவமைகள். The first parable here is the lost sheep. That's from verses Luke chapter 15 from verses 4 to 7. What a man of you, having 100 sheep, if he loses one of them, does he not leave the 99 in the wilderness and go after the one which is lost until he finds it? And when he has found it, he lays it on his shoulders, rejoicing. And when he comes home, he calls together his friends and neighbors, saying to them, "Rejoice with me, for I have found my sheep which was lost." I say to you that likewise there will be more joy in heaven over one sinner who repents than over 99 just persons who needed no repentance. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டு பிடிக்கும் அளவும் தேடி திரிவானேன். 5ஆம் வசனம். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்துடனே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாகத்தரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோலவே மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகுகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். In the first parable we see a lost sheep. இந்த முதலாவது உவமையிலே நாம் பார்க்கிறது என்னவென்றால் காணாமற் போன ஆடு. All of us are lost because of our sinful condition. But you will see in this that every life is incredibly valuable to God. தேவனுடைய பார்வையிலே ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. நாம் அனைவரும் காணாமல் போன ஆடுகளைப் போல இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அனைவரும் பாவம் செய்தபடினாலே அப்படி இருந்தோம். God wants everyone to be found and saved. ஆண்டவருடைய சித்தம் என்னவென்றால் நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கண்டுபிடிக்கப்பட்டவர்களாகவும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்பது. As I said, 3 parables which one central theme, lost and found. நான் உங்களுக்கு சொன்னேன் 3 முக்கிய உவமைகள் என்று சொல்லி அதிலே முக்கிய கருத்தாக என்ன சொல்லுகிறேன் என்றால் காணாமல் போன ஒன்று மீண்டுமாக கிடைத்தது. I believe there are 3 kinds of people. இங்கே 3 விதமான மனிதர்களையும் நாம் பார்க்கிறோம். The first one, they are lost and they know they are lost, but they are shy and timid to come back to God.
முதலாவது நபரை நாம் பார்க்கிறோம். அவர்கள் காணாமல் போய்விட்டு பின்பதாக வருவதற்கு வெட்கப்பட்டு கூச்சப்பட்டு கொண்டு வராமல் இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். Second group of people we see here, they are lost, but they don't know that they are lost. சில மனிதர்களை நாம் பார்க்கும்போது அவர்கள் காணாமல் போனவர்களாய் காணப்பட்டாலும் அவர்களுக்குள்ளாக என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நான் இன்னும் தொலைந்து போகவில்லை என்று சொல்லிதான். The third we see, it's a prodigal son. He knows he is lost, he is rebellious, he does not want to be found. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் அந்த இளைய குமாரனுடைய காரியத்தை குறித்து. அவன் காணாமல் போய்விட்டு மீண்டுமாக தகப்பனிடத்திற்கு வருவதற்கு அவன் விருப்பம் இல்லாதவனாக எதிர்த்து நிற்கிறவனாக காணப்படுகிறான். Let's look at the last sheep here. Here we see the parable where one is lost out of 100. முதலாவது நாம் பார்க்கிறோம் காணாமல் போன ஆட்டை குறித்து. 100 ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போகிறது, மிச்சம் இருக்கக்கூடியது 99 ஆடுகள். But the sheep that's lost knows it lost, but it cannot find its way back home. அந்த ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது, ஆனால் அந்த ஆட்டுக்கு மீண்டுமாக தன் வீட்டுக்கு வருவதற்கு அதற்கு ஒன்றும் தெரியாது இருக்கிற ஒரு சூழ்நிலை. That's why the shepherd leaves the 99 with the other shepherd and he goes after looking for the lost one. ஆகவேதான் அந்த மேய்ப்பன் தன்னிடத்தில் இருக்கிற 99 ஆடுகளையும் மற்றொரு மேய்ப்பனிடத்திலே கொடுத்துவிட்டு காணாமல் போன அந்த ஆட்டை தேடி அவர் பயணம் செய்கிறார். You know, when you look at sheep, they are very friendly and they are no threat to anybody. நாம் ஆடுகளை பார்க்கும் பொழுது அவைகள் மற்றவர்களை பயமுறுத்துகிற ஒரு மிருக ஜீவன் அல்ல, அது மிகவும் நம்மோடு கூட சிநேகிதனாய் பழகக்கூடிய ஒரு மிருக ஜீவம். They are followers, not leaders, and they never walk in straight line. ஆடுகள் என்று சொல்லும் பொழுது அந்த ஆடுகள் பின்பற்றக்கூடிய குணாதிசயம் படைத்ததாக இருக்கிறது. தலைமைத்துவத்தின் பண்பு அவைகளுக்குள்ளாக இல்லை, எப்போதுமே அவைகள் நேராய் நடக்கக்கூடியதும் அல்ல. They are defenseless creatures, sense the danger from a long way off. தங்களிடத்தில் ஏதேனும் அபாயம் வரும் பொழுதுதான் அவைகள் தங்களை தற்காத்து ஓடுகிறதாய் காணப்படும். அவைகள் தாக்குதல் நடத்துகிற மிருக ஜீவன்கள் அல்ல. You see, the sheep, they don't drink running water, they only drink still water. இந்த ஆடுகள் வேகமாய் கடந்து செல்லுகிற அந்த தண்ணீரை குடிப்பது அல்ல, எங்கெல்லாம் அமர்ந்த தண்ணீர் இருக்கிறதோ அந்த தண்ணீரை தான் இந்த ஆடுகள் பருகும். That's what we see in Psalm 23. அதைத்தான் நாம் சங்கீதம் 23 பார்த்தோம். You know, the sheep, they easily go astray and they can get lost. ஆடுகள் என்று சொல்லும் பொழுது அவைகள் எளிதிலே காணாமல் போகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. Wherever they are lost, they will stay in that place waiting to be rescued by the shepherd. தாங்கள் எங்கே காணாமல் போனதோ அந்த இடத்திலே தொடர்ச்சியாய் இருக்கும். ஏனென்றால் தன்னுடைய மேய்ப்பன் வருவார் என்று சொல்லி அது காத்திருக்கும். பிரியமானவர்களே, the good shepherd goes after the sheep, going everywhere looking for that sheep. நல்ல மேய்ப்பன் அந்த ஆடுகளை தேடி எல்லா இடங்களிலும் சுற்றி திரிந்து அந்த ஆடுகளுக்காக பரிதபிப்பார். Here in this parable we see that finds the sheep. The shepherd finds the sheep. இங்கே நாம் பார்க்கிறோம் அந்த நல்ல மேய்ப்பர் எல்லா இடங்களிலும் சென்று திரிந்து அந்த ஆடை பார்க்கும்படி செல்லும் பொழுது கடைசியாக அந்த ஆட்டை அவர் கண்டுபிடிக்கிறார். When he found the sheep, he is really rejoicing that he found the lost sheep, because the sheep is of great value to him. அந்த மேய்ப்பனானவர் அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே மிகவும் அதிகமாக மகிழ்ந்து களி கூறுகிறார். ஏனென்றால் அந்த ஆடை அவர் மிகவும் அதிகமாய் நேசிக்கிறபடினாலே அவர் அந்த ஆட்டின் மீது மகிழ்ச்சி கொள்ளுகிறார். It says in this verse, when he comes home, he calls his neighbors and friends to come and celebrate and rejoice with him because he found the sheep that was lost. 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலாத்தரையும் கூட வரவழைத்து காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னுடனே கூட சந்தோஷப்படுங்கள் என்று அவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். But the shepherd is not really angry with the sheep. We see that here. நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த மேய்ப்பனானவர் இந்த ஆடின் மீது கோபம் கொள்ளுகிற
வருகிறவராய் இந்த இடத்திலே அவர் இல்லை. When he brings it home, he carries the sheep on his shoulders. அவர் அந்த ஆட்டை தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு வரும் பொழுது தன் தோளின் மீது சுமந்து கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். And the second parable we see is the lost coin. Let me read the verses. That's from Luke chapter 15 verses 8 to 10. What woman having 10 silver coins, if she loses one coin, does not light a lamp, sweep the house, and seek diligently until she finds it? When she has found it, she calls her friends and neighbors together, saying, Rejoice with me, for I have found the piece which I lost. Likewise I say unto you, there is joy in the presence of the angels of God over one sinner who repents. லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கு கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின் தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளி காசை கண்டுபிடித்தேன், என்னுடனே கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகுகிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Here we see this woman had 10 coins and she lost one of them. இங்கே ஒரு ஸ்திரீனிடத்திலே 10 வெள்ளி காசு இருக்கிறது, அதிலே ஒன்று காணாமல் போய்விட்டது. But this one coin she lost is of great value to the owner. இந்த காணாமல் போன இந்த ஒரு வெள்ளி காசு அந்த காசை உடைய எஜமானுக்கு மிகவும் விலையேற பெற்றதாய் காணப்படுகிறது. You know, the Greek word for this, here they use is drachma. கிரேக்க பதம் இந்த வெள்ளி காசுக்கு என்ன சொல்லுகிறது என்றால் டிரேக்மா என்று சொல்லி. Drachma means it's worth a day's wages. டிராக்மா என்று சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால் ஒரு நாள் முழுவதும் வேலை செய்த அந்த வேலையினுடைய கூலி என்பதாக. In those days, a groom had means, if he was rich, what he would do, he would give a necklace to his bride with 10 coins. அந்த நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது மணவாளன் மணவாட்டியை சந்திக்க செல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு சரபணியை கொடுப்பார்கள். அதிலே 10 வெள்ளி காசை பயன்படுத்தி அதை செய்திருப்பார்கள். So the bride would wear the necklace which has 10 coins around her neck or on her head. அந்த மணவாட்டியானவள் மணவாளன் கொடுத்ததான அந்த கழுத்தணியை அணிந்து கொண்டிருப்பாள். தன்னுடைய கழுத்திலோ அல்லது தலையிலோ அதிலே 10 வெள்ளிக்காசு பதியப்பட்டதாக இருக்கும். Probably this is what she had, and probably out of the 10 she lost one. அந்த ஸ்திரீனிடத்திலே அப்படிதான் இந்த 10 வெள்ளி நாணயங்கள் இருந்தது, அதிலே ஒன்று இப்பொழுது காணாமல் போய்விட்டது. It's not only worth a day's wages, it is of a great sentimental value to her. அது ஏதோ ஒரு நாள் கூலி மாத்திரம் அல்ல, உணர்வு ரீதியாக அது மணவாளன் கொடுத்ததன்படினாலே அது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. She doesn't sit quiet. Here we see she lights up and she sweeps everywhere to find out the lost coin. அந்த ஸ்திரீனால் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாமல் அவள் தன் விளக்கை கொளுத்தி துடப்பத்தை எடுத்து அந்த அறை முழுவதும் பெருக்கி காணாமல் போன அந்த நாணயத்தை தேடிக்கொண்டிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். Probably it's likely she used a oil lamp to look for this coin. அவள் தன்னிடத்திலிருந்து எல்லா விளக்கையும் கொளுத்தி இந்த ஒரு நாணயத்தை தேடும்படியாக முற்பட்டதை இங்கே பார்க்கிறோம். The coin is lost, but the coin is inanimate and coin doesn't know it's lost. அந்த வெள்ளி காசானது காணாமல் போய்விட்டது, அந்த காசுக்கு தெரியாது தான் காணாமல் போய்விட்டேன் என்று சொல்லி. Here we see the owner of this coin very diligent. She is
looking for it keenly, and she's sweeping everywhere under the carpet, everywhere to look for this coin. அந்த வெள்ளி காசினுடைய எஜமாட்டி அந்த நாணயத்தை எப்படியாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா விளக்குகளையும் கொளுத்தி துடப்பத்தை எடுத்து அந்த அறை முழுவதையும் பெருக்கி மிகவும் ஆர்வமாய் அந்த வெள்ளிக்காசை தேடிக்கொண்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். See, you belong to the owner, Almighty God, and you are of incredible value to him. நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறபடினாலே நம்முடைய எஜமானாகிய அவருக்கு நாம் சொந்த சம்பத்தாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. In the first parable we saw the sheep, and the sheep knew it was lost, but it could not find its way back home. நாம் பார்த்தோம், காணாமல் போன அந்த ஆடு தனக்கு தெரியாது நாம் எங்கே இருக்கிறோம் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அந்த ஆடு மீண்டுமாக தன்னுடைய வீட்டிற்கு செல்வதற்கும் அதுக்கு வழி தெரியாது. Here we see the coin also lost. Its inanimate coin did not know it was lost, but the owner is looking for it. இந்த இடத்திலும் நாம் அப்படிதான் பார்க்கிறோம். காணாமல் போன அந்த வெள்ளி காசு அது தனக்கு தெரியாததாக இருக்கிறது, நான் காணாமல் போனேன் என்று சொல்லி. ஆனால் அந்த காசினுடைய எஜமாட்டி மிகவும் ஆர்வமாய் அதை தேடிக் கொண்டிருக்கிறதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். It's like that, like a lot of people are lost in this world without God, but they don't know they are lost. இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்பொழுது அநேக ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தாங்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு உணர்வு இல்லை, நாம் காணாமல் போயிருக்கிறோம் என்பதாக. But in the previous one, the lost sheep, we know there are people that are lost, but they don't know how to come back to God. They need to be gently brought to the kingdom of God. முதலாவது நாம் பார்த்த அந்த ஓமையிலே கூட எப்படி காணாமல் போன அந்த ஆட்டை போல அநேக ஜனங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி காணாமல் போனவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது நாங்கள் காணாமல் போயிருக்கிறோம் என்று சொல்லி அவர்களை நாம் தான் பொறுமையோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு வந்து இணைக்க வேண்டும். And we're going to see here that everyone is of immense value to God. Lord Jesus died for every one of us. இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை மிக முக்கியமாக தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாம் அனைவரும் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம் பிரியமானவர்களே. Here we see there is rejoicing, and in verses 7 and 10 we see there is joy in heaven over one sinner that comes back to God. இங்கே நாம் பார்க்கிறோம் மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. வசனம் 7லும் 10லும் பார்க்கும் பொழுது மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகம் முழுவதும் சந்தோஷப்பட்டு மகிழ்கிறதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். Do you know who is in heaven? Heavenly Father is in heaven, and angelic beings are in heaven. There is a great joy when one sinner comes back to God. பரலோகத்திலே யார் இருக்கிறார்? பரலோகத்திலே நம்முடைய பிதாவானவர் இருக்கிறார். கோடான கோடி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அதன் மத்தியிலே ஒரு பாவியானவர் மனம் திரும்பி வருவார் என்றால் அந்த இடத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. The third one we are going to look at, it's a very familiar one, prodigal, in a parable of lost son. மூன்றாவதாய் நாம் பார்க்க இருக்கிற சம்பவம் நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்தது, இளைய குமாரன், காணாமல் போன இளைய குமாரனை குறித்து. We know this story very well, and a certain man had two sons. நமக்கு இந்த சம்பவம் நன்றாக தெரியும். ஒரு மனிதருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். Comes to his father and he says, I want my share from your property. I want to enjoy it now. That's what he says. அந்த இளைய குமாரன் தன் தகப்பன் இடத்திலே வந்து, தகப்பனே, என்னுடைய பங்கை நீர் தர வேண்டும், நான் இந்த பங்கை பிரித்து கொண்டு என் வசமாய் நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே அவர் கேட்கிறார். They don't divide inheritance while the dad is alive. They only divide the inheritance after the death of the father.
தகப்பன் உயிரோடு கூட இருக்கும் பொழுது சொத்து பிரிக்கிற விவகாரம் அந்த இடத்துல நடக்கக்கூடாது என்று யூதர்களுடைய கலாச்சாரமாக இருக்குது. தகப்பன் மரித்ததற்கு பின்பதாக தான் அந்த சொத்துக்களை பிரிக்க முடியும் என்று சட்டம் அப்பொழுது இருந்தது. But here we see this person comes to the father and he says, I want to enjoy life now. I want my money now. இந்த இடத்துல இந்த இளைய குமாரன் ஆனவர் தன் தகப்பனிடத்திலே வந்து என்னுடைய பங்கை நீங்கள் எனக்கு தர வேண்டும், ஏனென்றால் நான் என்னுடைய வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்க போகிறேன் என்று சொல்லி சுகபோகமாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி தகப்பனிடத்திலே பங்கு கேட்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். We see the father gives him his share of the wealth, and the son goes to a far country and he lives a wild life with partying and all sorts of things, and he really is enjoying his life in a heathen city. புற தேசத்திற்கு சென்று தகப்பன் கொடுத்ததான அந்த பணத்தை வைத்து சுகபோகமாக முரட்டத்தனமான ஒரு வாழ்க்கையை இந்த வாலிபன் அந்த தேசத்திற்கு சென்று தன்னிடத்தில் இருக்கிற எல்லா பணங்களையும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கென்று அவன் செலவு செய்கிறதை இங்கே பார்க்கிறோம். Here we see what the son is doing is like a slap in the face of the father. இந்த மகன் செய்கிற இந்த செயல் என்னவென்றால் தகப்பனுடைய கன்னத்திலே அறைகிற அறையின் செயலைப் போல இங்கே இது காணப்படுகிறது. We know what happened, and he spent all the money he had and he's got no more money left, and there comes a famine. அவன் தன்னிடத்தில் இருந்த எல்லா பணத்தையும் சுகபோகமான வாழ்க்கைக்கென்று செலவழித்த பின்பு அவன் கையிலே பணமில்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த தேசத்திலே பஞ்சமும் வருகிறது. We read in the scripture that he goes to work for a pig farmer. வசனத்திலே நாம் இங்கே வாசிக்கிறோம், பின்பதாக அவன் பன்றி மேய்க்கிற ஒரு இடத்திற்கு போய் அங்கே வேலைக்கு சேருகிறான். This boy, he's from the Jewish family. Pigs are supposed to be considered as unclean by the Jews. ஒரு யூதனானவர் எப்பொழுதுமே தன் வாழ்க்கையிலே பண்டிகைகளிடத்திலிருந்து விலகியே இருக்க வேண்டும். ஆனால் இவனை பார்க்கும் பொழுது பண்டிகளோடு கூட இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். He goes there, he takes care of the pigs, and he also, eats the pigs' food. அவன் அந்த இடத்திலே வசிக்கிறான், அந்த பண்டிகளை பராமரிக்கிறான், அங்கேயே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த பண்டிகள் தின்னும் அந்த தவிட்டை அவன் உணவாக உட்கொள்ளுகிறான். He comes to such a condition, he wants to go back to his father's house. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலை வருகிறது. அவன் உணர்ந்து கொள்ளுகிறான், நான் மீண்டும் ஏன் என் தகப்பன் வீட்டிற்கு போகக்கூடாது என்று சொல்லி ஒரு முடிவை எடுக்கிறான். Here we see in this example, we see this son knew he was lost. He wanted to be lost. He did not want to come back to the father. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த இளைய குமாரன் சுகபோகமாய் வாழும்படியாக இவன் தன்னைத்தானே பிரித்து கொண்டு சென்று, இவனுக்கு நன்றாக தெரியும் தான் காணாமல் போயிருக்கிறோம் என்று சொல்லி இவனுக்கு மீண்டுமாக தன் தகப்பனிடத்திற்கு போவதற்கு வழி தெரியும். ஆனாலும் தகப்பனிடத்திற்கு போக வேண்டாம் என்று சொல்லி அவனுக்குள் இருக்கிற அந்த வைராக்கியமானது தடுத்ததினாலே அவன் போகாமல் அந்த இடத்துல இருக்க ஆசைப்படுகிறான். Now he repents and he decides to come home. ஆனால் தன் வாழ்க்கையில ஒரு கட்டத்திலே அவன் மனம் திரும்பி மீண்டுமாக தன் வீட்டிற்கு போகும்படியாக அவன் முடிவு செய்கிறான். He is saying in himself, even the lowest grade of servant in my dad's house has food enough to eat and spare. I am here suffering a great deal. என்னுடைய தகப்பன் வீட்டிலே சாதாரண வேலை செய்கிறவர்களுக்கு கூட நல்ல ஆகாரமும் நல்ல வாழ்க்கையும் உண்டாயிருக்க நான் இந்த இடத்துல இப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அவன் தனக்குள்ளாக பேசிக்கொண்டான். Here in this example we see in the other two parables the shepherd was going after the lost sheep. முன்பதாக பார்த்த ரெண்டு ஓமைகள் அந்த மேய்ப்பனானவர்கள் அந்த தொலைந்து போன காரியத்தை நோக்கி செல்லுகிறார்கள். இங்கே இது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. The woman who lost her coin, she was spending the whole time
sweeping to find the lost coin. அந்த ஸ்திரீயானவள் தொலைந்து போன அந்த வெள்ளி காசை தேடும்படியாக தன்னுடைய நேரத்தை எல்லாம் செலவழித்து வீட்டு முழுவதும் பெருக்கி அந்த வெள்ளி காசை கண்டுபிடிக்கும்படியாக அவள் ஆர்வமுள்ளவளாய் இருக்கிறதை இங்கே பார்த்தோம். But in this case of this boy, the dad is probably praying for him. He is not going out and looking for him. ஆனால் இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய தகப்பனானவர் ஒருவேளை வீட்டிலிருந்து செபித்து கொண்டிருக்கிறார், ஆனால் அவனை சந்திக்கும்படியாக வீட்டை விட்டு அவர் புறப்படவில்லை. It is very difficult, when you have a son or daughter who is lost without God. We have to pray for them. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மகனோ மகளோ காணாமல் போய்விட்டார்கள் என்றால் நாம் அவளை கண்டுபிடிக்க வேண்டும், அவளுக்காக நாம் செபிக்க வேண்டும். Your heart aches and you're wondering how to bring them back home to the Lord. நம்முடைய இருதயமானது மிகவும் வலிக்கிறதாக இருக்கும். எப்படி நம்முடைய பிள்ளைகளை மீண்டுமாக கர்த்தரிடத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே கவலையாய் இருப்போம். As I said, in all these three parables, the central theme is we have the sheep that was lost, the coin that was lost, the son that was lost. The central theme is lost and they need to be found. நாம் பார்த்த இந்த 3 முக்கியமான ஓமையின் கருத்து என்னவென்றால், முதலாவது நாம் பார்த்தோம் தொலைந்து போன ஆடு, இரண்டாவதாக நாம் பார்த்தோம் தொலைந்து போன வெள்ளிக்காசு, மூன்றாவதாக பார்த்தோம் தொலைந்து போன இளைய குமாரன். இந்த 3 காரியமும் கடைசியிலே அவர் மீட்டு கொண்டதை பார்க்கிறோம். இந்த செய்தியினுடைய மைய கருத்து என்னவென்றால், காணாமல் போனது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி. As I said in the beginning, there are 3 kinds of people here in this chapter when we look at it. People who are lost, who know they are lost, but they are shy. They need help to come back to God. இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே நான் உங்களிடத்திலே சொல்லியிருந்தேன், 3 முக்கியமான நபர்கள் இந்த அதிகாரத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லி. அதிலே பார்க்கும் பொழுது காணாமல் போனவர்கள், தாங்கள் காணாமல் போனோம் என்று தெரியாமல் இருக்கிறவர்கள், காணாமல் போனேன் என்று தெரிந்தவர்கள். இவர்களுக்குள்ளாக இருக்கிற வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் வெட்கப்படுகிறவர்களாகவும் வருவதற்கு துணியாதவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது. Another group of people, they are lost, but they don't know they are lost and they need to come back to God as well. இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாது தாங்கள் காணாமல் போயிருக்கிறோம் என்று சொல்லி, ஆனால் அவர்களும் மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திற்கு வர வேண்டும். And the last we saw the prodigal son, he knew he was lost. He wanted to be lost in that condition. He was a rebellious person. மூன்றாவதாக நாம் பார்த்தோம், இந்த இளைய குமாரன் அவன் வேணுமென்றே துளைந்து போக வேண்டும் என்று சொல்லி தன் தகப்பனிடத்திலிருந்து அவன் வழிவிலகி சென்றான். அவன் உடைய மன கடினத்தின் நிமித்தமாக அவன் தகப்பனிடத்திற்கு மீண்டும் வராமல் இருந்ததை இங்கே பார்க்கிறோம். But when he decided and when he came home to the father, பின்பதாக நாம் பார்க்கிறோம், அவன் தனக்குள்ளாக பேசி ஒரு தீர்மானத்தை எடுத்து, நான் என் தகப்பன் வீட்டிற்கு மீண்டுமாக போகிறேன் என்று சொல்லி அவன் வரும்பொழுது, I believe the father was praying for him. Probably he was looking over the horizon whether his son will come home every day. அப்பொழுது அந்த தகப்பனானவர் எப்பொழுது என்னுடைய மகன் மீண்டும் வருவான் என்று சொல்லி வாசல் அருகே வந்து ஆர்வத்தோடு கூட நின்று பார்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த தகப்பன் ஒருவேளை அந்த மகனுக்காக ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம். Probably he was doing it on this day, I would believe, because the scripture says, verse 20, and he rose and came to his father. When he was still a great way off, his father saw him and had compassion and ran and fell on his neck and kissed him. தகப்பனானவர் ஜெபித்து கொண்டு ஆர்வத்தோடு கூட மகனுடைய வரவுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே 20ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி
அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று. Can you see what it is? His father was looking for him when he was a long way off. He went, as he came towards the house, the father left his mansion and ran towards his son. நாம் இங்கே பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் விசுவாசிகள் தன்னிடத்தில் வரும் பொழுது அவர் அந்த இடத்துல இருக்கிறவராக அல்ல, அவர்களை நோக்கி அவர் ஓடுகிறதை பார்க்கிறோம். இங்கே நம்முடைய தகப்பனானவர் தன்னுடைய முழு வீட்டையும் விட்டுவிட்டு நம்மிடத்திற்கு ஓடி வந்து அவருடைய அன்பை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். And verses, he did not scold him. He did not tell him off. He received him and he embraced him in the condition he was. அந்த மகன் தன்னிடத்தில் வருகிறதை கண்டு தகப்பனானவர் மிகுந்த கோபம் அடைந்து அவனை திட்டவில்லை, அவனை கடிந்து கொள்ளவில்லை. மாறாக அவன் வருகிறதை பார்த்து சந்தோஷம் அடைந்து அவன் கிட்டே ஓடி சென்று அவன் கழுத்தை கட்டி அவனுக்கு முத்தம் செய்கிறதை, அன்பை பரிமாறுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. Probably he had very dirty clothes and he was probably smelling of pigs. அந்த மகனானவர் மிகுந்த நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு அழுக்கு வஸ்திரத்தை தான் அந்த சூழ்நிலையை அவர் போட்டு கொண்டிருக்கிறார். Verses 22 to 24, but the father said to his servants, bring out the best robe and put it on him, and put a ring on his hand and sandals on his feet. Verse 23, and bring the fatted calf here and kill it, and let us eat and be merry. For this my son was dead and is alive again, he was lost and is found. And they began to be merry. Here also in this parable we see they are celebrating. வசனம் 22, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். They are having a time of being merry. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூர்ந்த ஒரு தருணம் அது. That's what we see in all the three parables. இதைத்தான் இந்த 3 ஓமைகளிலும் நாம் பார்த்தோம். Scripture says there is joy in heaven over one sinner that repents. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லி. As I said, in this portion we saw 3 different methods to reach the lost people. இந்த 3 ஓமைகளிலே நாம் பார்த்தது என்னவென்றால், 3 வித்தியாசமான மக்களை 3 வித்தியாசமான நோக்கத்திலே நாம் சென்று அவர்களை சுவிசேஷத்திற்கு நேராக கொண்டு வர வேண்டும் என்று. Are you lost without God? You're listening to the message. What is the Spirit of God is saying to you? We're going to close with a prayer. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒருவேளை காணாமல் போன ஆட்டை போல இருக்கிறீர்களா? நான் உங்களோடு கூட இணைந்து இப்பொழுது ஜெபிக்க விரும்புகிறேன். Maybe you're lost. You don't know you're lost. Maybe you're lost. You know you're lost, but you are shy to come back to God. நீங்கள் ஒருவேளை காணாமல் போயிருக்கலாம், ஆனால் நீங்கள் காணாமல் போயிருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் காணாமல் போயிருக்கலாம், மீண்டும் வருவதற்கு உங்களுக்குள்ளாக மன கடினத்தின் நிமித்தம் நீங்கள் வராமல் இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. The third example we saw where you know you're lost, but you are rebellious and you don't want to come back to God. Whatever the case may be. மூன்றாவதாக நாம் பார்த்ததிலே அந்த இளைய குமாரன் தன் காணாமல் போனதை அறிந்திருந்தும் மன கடினத்தின் நிமித்தமாக அவன் தேவனிடத்திலே வராமல் இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாம் இருந்தாலும் சரி, Heavenly Father is looking for you to come back to Him. நம்முடைய பரம தகப்பன் நீங்கள் மீண்டுமாக வர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆர்வத்தோடு கூட உங்களுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. Lord Jesus Christ died on the cross for you. He took all your sins away. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தார். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அவர் தன் மீது சுமந்து கொண்டார். And He died and rose again on the third day. Would you like to come to Him? I want to give you an invitation and I'm going to lead you in a prayer.
அது மாத்திரமல்ல, 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க இப்பொழுது உள்ளேன். Please repeat this prayer after me. நான் சொல்லுகிற ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். Heavenly Father, I come to you in the name of your Son Jesus. I heard the message. I know I'm lost. I want to come back to you. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். ஆண்டவரே, நான் காணாமல் போன ஆட்டை போல இருக்கிறேன். என்னை தேடி நீர் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். I've backslidden and I've gone away from you. I want to come back to your love. Lord Jesus, forgive my sins. Cleanse me from all unrighteousness. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளாக சென்று உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கிறேன் அப்பா. என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கி என்னை புதிதாக்கி மீண்டுமாக உம்முடைய அன்பிலே என்னை இணைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். I believe that you are the Son of God and you died and rose again on the third day. I receive you into my life. You be the Lord of my life. In Jesus' name. Amen. ஆண்டவரே, நீர் எனக்காக மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்காக பிதாவின் வலது பரிசத்திலே வீற்றுக்கொண்டு இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை தூய்மையாக்குங்க. உம்மை என்னுடைய ஆண்டவராகவும் என்னுடைய இரட்சகராகவும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னுடைய தேவனாக இருந்து என்னை வழிநடத்துங்க. சகல துதிகன மகிமையில உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you and we see you in the next program. மிகவும் நன்றி. உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கிறேன்.